வணக்க மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக எதுக்கு ப்ரோ இவ்வளோ வேகமாக பேசிட்டு இருக்கேன்னா, நான் குளிச்சுட்டு வெளியே கிளம்புனேன். சரியா, வீட்டில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. நான் வீடியோ பேசிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டை நான் சரியா அனலைஸ் பண்ணல. ஆனால் நான் இன்னைக்கு பண்ண போற இந்தியன் மார்க்கெட்டை கரெக்டாக கிறிஸ்டல் கிளியரா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவா நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, அப்பதான் நாளைக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரி, ஓகேங்க. குளோபல் மார்க்கெட்ல பஞ்சாயத்து நிலவர கலவரம் எதுவுமே எனக்கு தெரியல. ஓகேவா, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 31% பாயிண்ட் ஏறி இருக்கான். ஓகேவா, ஆனா இவங்க எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர். ஏன் அப்படின்னா நேத்தியும் வந்து யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே புது ரீச், அதாவது புது ஹையை தான் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி புட் சைட்ல மார்க்கெட் மூவ் பண்ணி கரெக்ஷனை இவ்வளோ சீக்கிரமா எடுப்பான் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு நேற்று எடுத்த கரெக்ஷன் வச்சு இன்னைக்கு மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல நேற்று எடுத்த கரெக்ஷன் திரும்ப ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப கீழே போறதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு புட்லையும் பாதி காலையும் பாதிங்கிற மாதிரி தான் நம்ம இண்டெக்ஸ் மூவ் ஆக போகுது. சரி, ஓகே, நம்ம உள்ளூர் நிலவரத்துக்குள்ள வந்துடுவோம். சரிங்களா, எஃப்ஐடிஏ ரிப்போர்ட் பொறுத்தவரைக்கும் என்ன பிரதர் கதைன்னு கேட்டா, இவன் நேற்று கிட்டத்தட்ட 832 கோடிக்கு வித்துட்டு ஓடி இருக்கான் வெளியே. டிஐ இழுத்து பிடிச்சி கிட்டத்தட்ட 3497 கோடிக்கு இழுத்து பிடிச்சி வாங்கியிருக்காங்க. வாங்கியுமே எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு நேற்று. ஏன்னா மார்க்கெட்டு நல்லா உங்களுக்கே தெரியும், புட் சைடில் இறங்கினவன் அப்படியே சைடு வேஸ் இறங்குற மாதிரி இருந்து திரும்பவும் புட்லேயே கீழே போயிட்டான். சரிங்களா, அடுத்து இப்போ நம்ம ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். ஓகேவா, இன்ட்ராடே தான் நம்ம எப்பயுமே கிங் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ்ல எஃப்என்ஓல பண்ணும்போது ப்ரீமியம் டிகே இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஆனா ஒன்ஸ் நம்ம இன்ட்ராடேல உள்ள போறோம்னா வெறும் ஃபண்டமெண்டல் அனலைஸ் வச்சு டக்குன்னு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரலாம். சரி, ஓகே. அடுத்து பெல்லுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் ஆர்டர் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு ஆர்டர் கிடைக்க போகுது. ஆனால் நேற்றே மார்க்கெட் ஏறிடும். இன்னைக்கு வின் பண்ணிட்டான்பா, இந்த ஆர்டர் உனக்கு தான் வச்சுக்கப்போ அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 5.28 பில்லியனுக்கு எவ்வளோ ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் பாது. அடுத்து என்சிசியை இன்னைக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்சிசியை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 16.9 பில்லியன், கிட்டத்தட்ட 17 பில்லியன் வச்சுக்கோங்க. 17 பில்லியனுக்கு அவங்களுக்கு ஒர்த்தான ஆர்டர் வந்திருக்கு. ஓகே, அதனால அவனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா பக்குவமா. அடுத்து டெஸ்மோரியல் அண்ட் இன்ஜினியரிங்கு கிட்டத்தட்ட 7.277 மில்லியனுக்கு ஆர்டர் வந்திருக்குப்பா. சரிங்களா, ஏன் பிரதர் வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் நான் வெளியே கிளம்பணும். ஆனால் அனலிஸ்ட்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்தபடியா கல்பெட்டு ப்ராஜெக்ட்ஸ், கல்பட்டாரு ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி தான் அப்படிங்கிற மாதிரி அவனோட அந்த கம்பெனிலாம் நான் பேரே கேள்விப்பட்டதில்ல. ஆனா இன்னைக்கு அந்த கம்பெனிக்கான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 989 கோடிக்கு டிஎன்டி ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஓவர்சீஸ் மார்க்கெட்ல. ஓகேவா, நல்ல விஷயம். கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு ஒருத்தர் மார்க்கெட் பண்றான். ஆனா அவன் பேர் எனக்கு தெரியல. மேபி மதர் கம்பெனி வேற யாராவது இருப்பாங்களா இருக்கும், அவங்க கம்பெனி ரிலேட்டடா இருக்கும். இந்த ஸ்டாக் ஈவே கூட இன்னைக்கு வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பிரஸ்டேஜ் எஸ்டேட் அவங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, எனக்கு இந்த அளவு ரோல் ஆகுது இல்லை, வெளியே வேற கிளம்புறப்பா ரொம்ப அவசரத்துல பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எப்பயும் போலதான் 3350 கோடிக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்ட் பண்றாங்க சிட்டில. எங்க அவன் சென்னையை விட்டு போக மாட்டான் ஜி அப்படிங்கிற மாதிரி சென்னையில தான். ஏன்னா சென்னையில புதுசா லேண்ட் வாங்கியிருக்கான். யாராவது ஹோல்டு பண்ணி வச்சிருக்கவங்களும் தாராளமா ஹோல்டு பண்ணி வச்சிருங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா நல்ல செய்திகள் கூடிய விரைவில் அந்த ஸ்டாக்கு வரும். சரியா, ஏன்னா நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் ரீதியாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்கிறப்ப தாராளமாக இந்த ஸ்டாக் யாராவது வாங்கி வச்சிருக்கீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்க. வேற லாஸ்ட்ல வாங்கினாலும் பரவாயில்ல, ரெக்கவரி போய்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. அடுத்து இந்துஸ்தான் காப்பருக்கு நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஏன் பிரதர் அப்படின்னா கோல் இந்தியா கூட ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கு. அந்த ப்ராஜெக்டே இன்னும் கவர்மெண்டா அனௌன்ஸ் பண்ணல. ஓகேவா, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா கவர்மெண்ட் இருந்து அஃபிஷியலாக நியூஸ் வராமல் நாம் எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு ஹிந்துஸ்தான் காப்பர் ஸ்டாக்லையுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த கோல் இந்தியா ப்ராஜெக்ட்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கோல் இந்தியாவுமே நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா, இந்த ரெண்டையுமே நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். நான் என்னன்னா இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா ப்ரெஸ்டீஜ் இதை வந்து லாங் டைமுக்காக வச்சுக்குவோம். இந்த ஸ்டாக்கு பேரே தெரியாத ஸ்டாக்காக இருக்குது. ஸோ இது ஸ்கிப் பண்ணுறது நல்லது. இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிற பிரதர்னால ரிஸ்க் எடுத்துக்கோங்க. மற்றபடி என்சிசியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தபடியாக இந்த இந்துஸ்தான் காப்பர் இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து கர்ப்டோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 6000 கோடி ரெவன்யூ. 6000 கோடி, 1 கோடி 2 கோடியில் 6000 கோடி. கிட்டத்தட்ட இதில் 1% நம்மளுக்கு கொடுத்தாலே நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும்.
6 கோடியா? ஓ லைஃப் செட்டில் கேட்குறீங்களா? 6 கோடிலாம் கம்மி தான் பிரதர். ட்ரேடிங்குள்ள வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, அடுத்து கேப்டோடும் கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு ரெவன்யூ மட்டுமே ஜென்ரேட் பண்ணியிருக்கா. நல்ல பயவழியா இருக்காடே. இவனை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை பற்றி கொஞ்சம் நாளைக்கு வீடியோ போட வேண்டியதான். என்ன கம்பெனி, ஏது கம்பெனி, விலாவரியா? வெஸ்டர்ன் ரியாலிட்டி லிமிடெட் கூட. ஓகே, இந்த வெஸ்டர்ன் ரியாலிட்டி லிமிடெட்டையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேருக்கு ஏதோ பண்ணியிருப்பாங்க போல. அடுத்து என்னதான் யூஸ் பண்ணாலும் லைவ் மார்க்கெட் ஒருத்தர் எப்படி செயல்படுதுங்கிறத எப்பயும் போல பார்த்துக்கோங்க. லைவ் மார்க்கெட் செயல்படுறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணலாம், நாளைக்கு லாஸ் பண்ணலாம். ஆனால் மந்த் எண்டை பார்க்குறப்ப நம்ம என்னவா தான் இருக்கணும், ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு நாள் லாஸ், ஒரு நாள் ப்ராஃபிட், அதை வச்சு உங்கள் மந்த் எண்டை எந்த விதத்திலையும் காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. சரி ஓகே, எனக்கு டைம் இல்லை, அவ்வளோதான். நான் அப்போ குளிச்சுட்டு நான் கிளம்பணும் வெளியே. இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணால் தான் பண்ணுவேன். ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ வந்துடும், ட்ரேட் பண்ணலாம் வீடியோ வராது. சரி ஓகேங்க, இவ்வளோதான் நியூஸு. கொஞ்சம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க, கரெக்டாக பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டேன் ஓகேவா? இந்த ஸ்டார்ட் நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் திரும்ப சொல்லிட்டு, நோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் ஃபார் மை யூடியூப் சேனல் ஆர் எனி அதர் சோசியல் மீடியா. ஓகே, திஸ் இஸ் ரூல். ஓகே, we are follow all said rules. Okay, tata, take care. நான் வெளியே கிளம்பணும். பை பை.